திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவர் மேலான பேரரசர், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் மேலான பேரரசர், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆள் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் மேலான பேரரசர், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். ஆண்டவர் மேலான பேரரசர், வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். பாசுரம். எழுந்தது ஞாயிறு, விடிந்தது காலை, மிளிர்ந்தன பொருட்கள் பல நிறம் பெற்று. ஒளி பெற்றது உலகம் முழுதும், விளம்பிட விளைகிறது திருப்புகழை. வல்ல தந்தையின் ஞானம் நீரே, எல்லாம் தோன்ற வழியான வார்த்தையே. ஒளியும் எழிலும் ஒழுங்கும் பெற்றும் உலத்தை பால் உயர்த்திடுவீரே. ஒளியின் மக்களாம் எமக்கருள் புரிவீர், தெளிவுடன் நடப்போம் மிக ஆர்வமுடனே. சொல்லும் செயலும் தந்தையின் அன்பை காட்டிடும் வகையில் வாழ்ந்திடுவோமே. நாவினால் என்றும் நலமே நவில்வோம், ஆவியில் உண்மையின் இனிமையை உணர்வோம். மூவுரு இறைவா, மூவுலகெங்கும் ஓயாது ஓங்குக புகழ் என்றும். ஆமேன். கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடைய மனிதர் ஆண்டவரது மலையில் ஏறி செல்வார். கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடைய மனிதர் ஆண்டவரது மலையில் ஏறி செல்வார். மண்ணுலகம் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடவே, நில உலகம் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளம் இட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினார். ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படா கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர், வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர், இன்னோரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவர், தம் மீப்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களை, யாக்கோப்பின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களை. வாயில்களை உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர். இவரே போரின் வல்லவரான ஆண்டவர். வாயில்களை உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள், தொன்மை மிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள். மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும். மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ? படைகளின் ஆண்டவர் இவர். இவரே மாட்சிமிகு மன்னர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடைய மனிதர் ஆண்டவரது மலையில் ஏறி செல்வார். கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடைய மனிதர் ஆண்டவரது மலையில் ஏறி செல்வார். என்றுமுள்ள மன்னரை உங்கள் அனைத்து செயல்களிலும் ஏத்தி போற்றுங்கள். என்றுமுள்ள மன்னரை உங்கள் அனைத்து செயல்களிலும் ஏத்தி போற்றுங்கள். என்றும் வாழும் கடவுள் போற்றி, ஏனெனில் அவருடைய ஆட்சி எக்காலத்துக்கும் நிலைக்கும். அவர் தண்டிக்கிறார், இரக்கமும் காட்டுகிறார், பாதாளத்தின் ஆழத்திற்கே தள்ளுகிறார், பேரழிவிலிருந்து மேலே தூக்குகிறார். அவரது ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது எதுவும் இல்லை. இஸ்ரேல் மக்களே, வேற்றினத்தார் முன் அவரது புகழை அறிக்கையிடுங்கள். ஏனெனில் அவர் அவர்களிடையே உங்களை சிதறடித்துள்ளார். அவர் தமது பெருமையை உங்களுக்கு காட்டியுள்ளார். எல்லா உயிர்கள் முன்னும் அவரை ஏத்துங்கள். ஏனெனில் அவர் நம் ஆண்டவர், நம் கடவுள், நம் தந்தை. எக்காலத்துக்கும் அவர் கடவுள்.
உங்களுடைய நெறிகெட்ட செயல்களுக்காக அவர் உங்களை தண்டிப்பார். நீங்கள் சிதறடிக்கப்பட்டுள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உங்களை ஒன்று கூட்டி உங்கள் அனைவர் மீதும் இரக்கத்தை பொழிவார். உங்களுக்கு அவர் செய்துள்ளவற்றை இப்பொழுது எண்ணி பாருங்கள். நீதியின் ஆண்டவரை போற்றுங்கள். வாயார அவரை அறிக்கையிடுங்கள். என்றுமுள்ள மன்னரை ஏத்தி போற்றுங்கள். நான் அடிமையாய் வாழும் நாட்டில் அவரை போற்றுவேன். அவருடைய ஆற்றலையும் மேன்மையையும் பாவ நாட்டமுள்ள இனத்தார் முன் அறிக்கையிடுவேன். பாவிகளை மனந்திரும்புங்கள். அவர் திருமுன் நேர்மையுடன் ஒழுகுங்கள். ஒருவேளை அவர் உங்கள் மீது அருள் கூறுவார், உங்களுக்கு இரக்கம் காட்டுவார். நான் என் கடவுளை புகழ்ந்தேத்துவேன். என் உள்ளம் விண்ணக வேந்தரை போற்றுகின்றது. அவரது மேன்மையை நினைந்து பேருவகை கொள்கிறது. அனைவரும் புகழ் பாடுங்கள். எருசலேமில் அவரை போற்றுங்கள். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். என்றுமுள்ள மன்னரை உங்கள் அனைத்து செயல்களிலும் ஏத்தி போற்றுங்கள். என்றுமுள்ள மன்னரை உங்கள் அனைத்து செயல்களிலும் ஏத்தி போற்றுங்கள். நீதி உள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. நீதி உள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. நீதிமான்களை ஆண்டவரில் களி கூறுங்கள். நேர்மையுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. யாழ் இசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். பதிநரம்பு வீணையினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தம் புதிய பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் அனைத்தும் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியை நேர்மையை விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின. அவரது சொல்லின் ஆற்றலால் வான்கோள்கள் உருவாயின. அவர் கடல் நீரை குவியலாய் சேர்த்து வைத்தார். அந்நீரை ஆழ் நிலவரையில் சேமித்து வைத்தார். அனைத்துலகும் ஆண்டவருக்கு அஞ்சுவதாக. அதில் வாழ்வோர் அனைவரும் அவருக்கு அஞ்சி நடுங்குவாராக. அவர் சொன்னார், உலகம் உண்டானது. அவர் கட்டளையிட்டார், அது நிலை பெற்றது. வேற்றினத்தாரின் திட்டங்களை ஆண்டவர் முறியடிக்கின்றார். மக்கள் இனத்தாரின் எண்ணங்களை அவர் சீர்குலைக்கின்றார். ஆண்டவரின் திட்டங்கள் என்றென்று நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் எண்ணங்களோ தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். வானின்று ஆண்டவர் பார்க்கின்றார். மானிடர் அனைவரையும் காண்கின்றார். தாம் வீட்டிற்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை அவர் கூர்ந்து நோக்குகின்றார். அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகின்றவர் அவரே. அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே. தம் படைப்பெருக்கத்தால் வெற்றி பெறும் அரசரும் இல்லை. தம் வலிமை மிகுதியால் உயிர் தப்பிய வீரரும் இல்லை. வெற்றி பெற போர்க்குதிரையை நம்புவது வீண். வலிமை மிக்கதாயினும் அது விடுவிக்காது. தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்பிற்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார். அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார். அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம். அவரை நமக்கு துணையும் கேடையும் ஆவார். அவரை நினைத்து நம் உள்ளம் களி கூறும். ஏனெனில் அவரது திருப்பெயரில் நாம் நம்பிக்கை வைத்துள்ளோம். உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். நீதி உள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. நீதி உள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே. ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். உறக்கத்திலிருந்து விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது இருந்ததை விட மீட்பு இப்போது மிக அண்மையில் உள்ளது. இரவு முடியப் போகிறது, பகல் நெருங்கி உள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வோமாக. பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் ஆண்டவரை எனக்கு துணை, என் நம்பிக்கையை அவரில் நிலைநிறுத்துவேன். என் ஆண்டவரே எனக்கு துணை, என் நம்பிக்கையை அவரில் நிலைநிறுத்துவேன். அவரை எனக்கு புகலிடம், என்னை விடுவிப்பவர் அவரே. என் ஆண்டவரே எனக்கு துணை, என் நம்பிக்கையை அவரில் நிலைநிறுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. என் ஆண்டவரே எனக்கு துணை, என் நம்பிக்கையை அவரில் நிலைநிறுத்துவேன். முதல் வாசகம். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். இறை மக்களுக்கு செய்யும் அறப்பணியை குறித்து உங்களுக்கு நான் தொடர்ந்து எழுத தேவையில்லை. உங்களுக்கு உள்ள ஆர்வம் எனக்கு தெரிந்ததே. அதை குறித்து மாசிதோனிய மக்களிடம் பெருமையோடு பேசியிருக்கிறேன். அக்காயா மாநில மக்கள் கடந்த ஆண்டிலிருந்தே அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் எனவும் சொல்லியிருக்கிறேன். இந்த உங்கள் ஆர்வம் பலரை தூண்டிவிட்டிருக்கிறது.
எனவே இந்த அறப்பணியை பொறுத்தவரையில் உங்களை குறித்து பெருமையாக பேசியது பொருளற்ற பேச்சல்ல என்பதை தெளிவுபடுத்தவும், நான் சொன்னதற்கேற்ப நீங்கள் பொருளுதவி செய்யத்தக்க ஏற்பாட்டுடன் இருக்கவுமே இந்த 3 சகோதரர்களையும் அனுப்புகிறேன். என்னோடு வரும் மாசிதோனியர் நீங்கள் பொருளுதவிக்கான ஏற்பாடுகளை செய்யவில்லை என்று கண்டால் நாங்கள் வெட்கமுற வேண்டியிருக்கும், நீங்களும் வெட்கமுற வேண்டியிருக்கும் என சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் மீது நான் அத்துணை திட நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் அல்லவா? இந்த சகோதரர்கள் எனக்கு முன்னால் உங்களிடம் வந்து நீங்கள் வாக்களித்த நன்கொடையை திரட்டி வைக்க முன்னேற்பாடு செய்தால் நான் அங்கு வரும்போது அது தயார் நிலையில் இருக்கும். அது கட்டாயப்படுத்தி திரட்டப்பட்டதாக அன்றி நீங்களாக கொடுத்த நன்கொடையாகவும் இருக்கும். குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும்போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளர செய்து அறச்செயலாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். நீங்கள் எல்லா வகையிலும் செல்வர்களாகி வல்லன்மை மிகுந்தவர்களாய் விளங்குவீர்கள். இவ்வாறு எங்கள் பணி வழியாய் பலர் கடவுளுக்கு நன்றி செலுத்துவர். நீங்கள் திருத்தொண்டாக ஏற்றுக்கொண்ட இப்பணி இறை மக்களின் தேவையை நிறைவு செய்வது மட்டுமின்றி பலர் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியின் நிறைவாக அமையும். இவ்வாறு நீங்கள் ஏற்று அறிக்கையிடும் கிறிஸ்துவின் நற்செய்திக்கு நீங்கள் காட்டும் கீழ்ப்படிதல் புலப்படும். அவர்களுக்கும் மற்றெல்லாருக்கும் நீங்கள் செய்த உங்கள் பொருளுதவியால் உங்கள் வல்லன்மை வெளிப்படும். இவ்வாறு அவர்கள் இந்த அறப்பணியின் விளைவாக கடவுளை போற்றி புகழ்வார்கள். கடவுள் உங்கள் மீது அளவற்ற அருள் பொழிந்துள்ளதால் அவர்கள் உங்களோடு நெருங்கிய ஈடுபாடு கொண்டு உங்களுக்காக இறைவனிடம் வேண்டுவர். கடவுளின் சொல்லொண்ணா கொடைக்காக அவருக்கே நன்றி உரித்தாகுக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். நேர்மையை உங்களுக்கு விதைப்பீராக. ஆயரான புனித பெரிய பேசில் ஈகையை குறித்து ஆற்றிய பிரசங்கம். மனிதன் பூமியைப் போல் இருந்து கனி தர வேண்டும். உயிரற்றவை அவனையும் மிஞ்சுவதை அவன் அனுமதிக்கலாகாது. பூமி தனக்கல்ல உன் நலனுக்காக பயிர்களை விளைவிக்கின்றது. நீ ஏழைகளுக்கு அளிக்கும்போது நீ தரும் கனியை உனக்காக நீயே சேகரிப்பாய். ஏனெனில் நற்செயல்களை செய்வோருக்கே அதன் சன்மானம் போய் சேரும். பசியுற்றவனுக்கு அளித்திடு, நீ அளிப்பது உன்னுடையதாகும். ஆம், உன்னிடம் அது வட்டியோடு வந்து சேரும். நிலத்தில் விழும் கோதுமையினால் ஆதாயம் பெறும் விதைப்பவனைப் போல் பசியுற்றவன் முன் நீ வைத்த அப்பத்தினால் வரவிருக்கும் உலகில் பெருமளவு ஆதாயம் கொள்வாய். வானக விதையை விதைப்பதே உன் விவசாயமாக விளங்கட்டும். மறைநூல் கூறுவது போல் நேர்மையை உங்களுக்கு விதைப்பீராக. நீ விரும்பினாலும் விரும்பாவிடினும் இங்கே உன் பணத்தை உனக்கு பின்னால் விட்டு செல்லப் போகின்றாய். மாறாக உன் நற்செயல்களினால் நீ ஆதாயமாக்கிக் கொண்ட மதிப்பை ஆண்டவரிடம் நீ எடுத்து செல்வாய். அகிலத்தின் நீதிபதியானவரின் பிரசன்னத்தில் மக்கள் அனைவரும் உன்னை சூழ்ந்து கொண்டு உன்னை ஒரு பொது உபகாரியாக ஆர்ப்பரித்து உன் தாராள மனப்பான்மையையும் பரிவையும் எடுத்து சொல்வர். மக்கள் தங்கள் செல்வத்தை நாடகத் திரையரங்குகளிலும் மல்யுத்த போட்டிகளிலும் பலகுரல் பேச்சுகளிலும் மனிதரும் கொடிய விலங்குகளும் மோதும் சண்டை காட்சிகளிலும் விரயம் செய்வதை நீங்கள் காண்பதில்லையா? காண அருவருக்கும் இந்த காட்சிகளை சொற்ப கால கௌரவத்திற்கும் மக்கள் ஆர்ப்பரிப்பிற்கும் நாடுவதில்லையா? உன் பணத்தில் நீ கருமையாக இருந்தால் அதேவித கௌரவத்தை நீ எங்கனம் எதிர்பார்க்க முடியும்?
இவ்வுலகப் பொருட்களை தகுந்த விதத்தில் பயன்படுத்தியதற்கான சன்மானம் நித்திய மகிமையும் ஏற்புடைமையின் கிரீடமாகவும் வானக அரசாகவும் இருக்கும். இறைவன் உன்னை வரவேற்பார். வானதூதர் உன்னை புகழ்வர். உலகம் தோன்றியது முதல் வாழ்ந்த மனிதர் அனைவரும் உன்னை பேறு பெற்றவன் என அழைப்பர். இவற்றை ஒரு பொருட்டாக நீ கருதுவதில்லையா? உன் தற்காலிக இன்பத்திற்காக எதிர்காலத்தின் நம்பிக்கைகளை உதாசீனப்படுத்துகின்றாயா? உன் செல்வத்தை இலவசமாக பிரித்தளிக்க வா. தேவையுள்ளோருக்கு தாராளமாக அளித்திடு. சங்கீதக்காரனின் புகழ்ச்சியை உனதாக்கிக் கொள். அவன் இலவசமாக ஏழைகளுக்கு ஈந்தான். அவன் ஏற்புடைமை என்றென்றும் நிலைத்திருக்கும். உன் சொந்த உபகாரிக்கு எத்துணை நன்றி கடன் பட்டவனாக நீ விளங்க வேண்டும். மற்ற மக்கள் தங்களது கதவுகளுக்கு செல்வதற்கு பதிலாய் உன் கதவருகே வரும் கௌரவத்தை நீ பெறுவதால் எத்துணை மகிழ்ச்சியால் நீ பூரிக்க வேண்டும். ஆனால் நீ இப்போது சிரிப்பதில்லை. உன்னை அணுக முடிவதும் இல்லை. மக்களை மதிப்பதை நீ தவிர்க்கின்றாய். ஒரு சிறிதளவாகிலும் உன் பணப்பையின் பிடியை தளர்த்த வற்புறுத்தப்படுவோமோ என நீ அஞ்சுகின்றாய். ஒன்றை மட்டும் உன்னால் கூற முடியும். உனக்கு தர என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நானோ ஒரு ஏழையே. நீ ஒரு ஏழைதான். உண்மையான செல்வங்கள் அனைத்தும் உன்னிடத்தில் இல்லை. அன்பிலும் தாராள தன்மையிலும் இறை விசுவாசத்திலும் நித்திய மகிழ்ச்சி எனும் நம்பிக்கையிலும் நீ ஏழைதான். ஆயரான புனித பெரிய பேசில் ஈகையை குறித்து ஆற்றிய பிரசங்கம். இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு வீட்டுக்குள் வந்தார். அப்போது அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்து, வயலில் தோன்றிய களைகள் பற்றிய உவமையை எங்களுக்கு விளக்கி கூறும் என்றனர். அதற்கு அவர் பின்வருமாறு கூறினார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன். வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள். களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். அவற்றை விதைக்கும் பகைவன் அலகை. அறுவடை உலகின் முடிவு. அறுவடை செய்வோர் வானதூதர். எவ்வாறு களைகளை பறித்து தீக்கிரையாக்குவார்களோ அவ்வாறே உலக முடிவிலும் நடக்கும். மானிட மகன் தம் வானதூதரை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ஆட்சிக்கு தடையாக உள்ள அனைவரையும் நெறிகெட்டோரையும் ஒன்று சேர்ப்பார்கள். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். அப்போது நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவர். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடி அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரும் பிடியிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய். ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வார். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். மன்றாட்டுகள். கடவுளின் வாழ்வில் பங்கு பெற அழைக்கப்பட்டுள்ள கிறிஸ்தவர்களாகிய நாம் நமது நம்பிக்கையில் தலைமை குருவாகிய இயேசு ஆண்டவரை போற்றுவோம். நீரே எம் மீட்பர், எம் கடவுள்.
எல்லாம் வல்ல அரசரே, திருமுழுக்கின் வழியாக நீர் எங்களை அரச குருக்களின் கூட்டத்தினராக்கினீர். நாங்கள் உமக்கு இடையராது புகழ்ச்சி பலி செலுத்துவோமாக. நீரே எம் மீட்பர் எம் கடவுள். உம் கட்டளைகளில் நாங்கள் கருத்தூன்றி நிற்க செய்தருளும். தூய ஆவியாரால் நீர் எம்மிலும் நாங்கள் உம்மிலும் குடிகொண்டிருக்க செய்தருளும். நீரே எம் மீட்பர் எம் கடவுள். முடிவில்லாத ஞானமே, எம்மிடம் எழுந்து வாரும். இன்று எம்மோடு தங்கி எங்களில் செயலாற்றுவீராக. நீரே எம் மீட்பர் எம் கடவுள். நாங்கள் பிறர் மீது அக்கறையும் அன்பும் உள்ளவர்களாக இருக்க அருள் புரியும். நாங்கள் சந்திப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்திட அருள் கூறும். நீரே எம் மீட்பர் எம் கடவுள். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவரே, எமது காலை வேண்டலை கருணையோடு ஏற்றருளும். உமது மீட்கும் அன்பினால் எம் உள்ளத்தின் அடித்தளத்தில் உமது அருள் ஒளி ஊடுருவ செய்தருளும். இவ்வாறு தகாத ஆசைகளால் எங்கள் உள்ளம் இருளடையாதிருப்பதாக. உமது விண்ணக அருளினால் புத்தொளி பெற்று நாங்கள் புதுப்பிக்கப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.